பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு மருத்துவர் ஐயா. வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. உன்னை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறேன், எனக்காக காத்துது, கண்டிப்பா வருவேன் அப்படின்னு போனவர் தான் அங்க போய் ஒப்பந்தத்தில் சிக்கிக்கிட்டாரு. ஒப்பந்தத்தில் சிக்கி தீப்பந்தமா எரியுற ஊருக்கு வர முடியும். 5 ஆச்சு 6 ஆச்சு வருஷம். ஒரு சனமெல்லாம் சொல்லுது அவனுக்காக காத்திருக்கிறியா, அவன் எங்க வர போறான், அவன் வரமாட்டான், மறந்து நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க மறந்து சொல்றாங்க. மறந்துன்னு மற்றவங்க சொல்லுறாங்க. உங்களை நான் மறந்து இருக்க உலகத்துல மறந்து இருக்கா? கத்தாத காகம் எல்லாம் கரையில் ஐயா வாசல் இல்லை. இப்ப கூட கிராமத்துல வீட்டு வாசல்ல உட்காந்து அண்ட காக்கா கத்துறான். விருந்தாளிங்க வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? விருந்தாளிங்க வந்தா தட்டுல சோறு பண்ண மாட்டாங்க, இலையில தான் சோறு. அது நல்ல சோறு. வந்த விருந்தாளிங்க வலிச்சு நக்கனா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தது. இலையில அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருவாங்க. உண்மைதானே? அந்த இலை வெளியில கொட்டி போடுவாங்க. காக்கா தான் முதல்ல வந்து கொத்தும். அப்ப விருந்தாளி வந்தா காக்காய்க்கு உணவு கிடைக்கும் இல்ல? அப்ப காக்கா கத்துறா, விருந்தாளி வந்துருச்சியா? பக்கத்துல காக்கா கத்துதா, எத்தனை காக்கா? ஒரு 5 காக்கா. விருந்தாளி வந்துருப்பாங்க, இலையை கொட்டி போட்டுப்பாங்க, காக்கா கத்துதான். அப்போ விருந்தாளி வந்தா காக்கா கத்துற கதை, காக்கா கத்துனா விருந்தாளி வரும். ஓகே, இப்ப போலாம். மறந்தீரு மறந்தீரு மத்தவங்க சொல்லுறாங்க, மறந்தீரு மறந்தீரு மத்தவங்க சொல்லுறாங்க, உங்களை நான் மறந்திருப்பேன். இந்த உலகத்திலே மருந்தும் இல்லை. மறந்தீரு மறந்தீரு மத்தவங்க சொல்லுறாங்க, உங்களை நான்
முடிச்சா நல்லா இருக்கும்னாரு. அதுக்கான விஷயத்தில் ஈடுபட்டிருந்தேன். ஓ சரி, இப்போ இப்போ அது கடையில் இவங்க இன்னொரு பாட்டு பாட சொல்றாங்க. ஃபேஸ்புக்கு இன்னைக்கு பாதி குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கும் சண்டைக்கும் காரணம் என்னன்னா இந்த ஸ்மார்ட் போன் தான். ஆமா, ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் எல்லாம் வேலை செய்யற போன் பேசுறதுக்குன்னு இருந்ததுங்க, பேசாமலே பண்ணிடுச்சுங்க. அது பேசுறதுக்கு அந்த போன் நம்மள பேசாமலே பண்ணிட்டு, புருஷன் புரிஞ்சாதி பேசாமலே பண்ணிட்டு பிரிச்சு வச்சு ரேக வச்சுக்கிறாங்க, லாக் பண்ணிடுறது. யார்கிட்ட பேசணும்னு தெரியக்கூடாது, பொண்டாட்டி தெரியக்கூடாது, புருஷன் லாக் பண்ணிட்டான். அந்த புருஷன் தூக்குறப்ப பொஞ்சாதி போய் ஒரு விரலாம் எடுத்து வச்சு பாக்குது, எதுவுமே ஓபன் ஆகல. பொஞ்சாதி அந்த போன உடனே கால் வரல எடுத்து வச்சு ஓபன் பண்றாங்க. அநியாயத்தை என்ன சொல்றோம்? செல்போன் அவ்வளவு கெடுத்து வச்சிருக்கு. நீங்க குழந்தைகளுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க, தயவு செய்து ஸ்மார்ட் போனை மட்டும் வாங்கி கொடுக்காது. அப்படி வாங்கி கொடுத்தா லாக் பண்ணிடுங்க, நெட் லாக், பேசுறதுக்கு மட்டும். அதுலயும் நெட் வரும், அதை லாக் பண்ணிடணும். ஆகவே ரொம்ப அநியாயமா இருக்குது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, அப்புறம் என்னன்னு இருக்க டிக்டாக் ஒன்று வந்துருக்குங்க. ஐயோ ஐயோ, அதுல பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. நல்ல விஷயத்துக்கு நல்லது தேடுறாங்களா எங்கேயாவது? நல்ல விஷயம் உப்புமா செய்வது எப்படி ஒன்றும் தெரியல, அது கூட நிறைய பேர் தெரியாது. உப்புமா செய்ய தெரியாது, அதை போய் பாருங்க. புளிக்குழம்பு வைப்பது எப்படி அதை சொல்லியிருக்கிறான் இல்ல. கருவாட்டு குழம்பு எப்படி வைப்பது எப்படி, புருஷனை வலைக்குள் சிக்க வைப்பது எப்படி இருக்கு, அதை பாருங்க. இருக்கு புஞ்சாதியே இருக்கு, புஞ்சாதியை மயக்குவது எப்படி இருக்கு சொல்லியிருக்கிறான். கரெக்டா உங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடு உன்னதான் சொல்லியிருக்காங்க. எப்படி கொடு அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா விட்டுட்டு சின்ன வீடு வைப்பது எப்படி அதை தேடுறது இல்ல. இல்ல எதை தேடணுமோ அதை விட்டுறது. பிள்ளைகளை படிக்க வைப்பது எப்படி, பிள்ளைகளோட எப்படி பழகுவது எப்படி எல்லாம் போட்டுருக்காங்க. ஒன்றும் விடாம இருக்கு, அதெல்லாம் தேடுறது கிடையாதுங்க. அப்பா ஒரு பக்கம் செல்போனு, அம்மா ஒரு பக்கம் செல்போனு, பிள்ளைக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்து நீ விளையாடு, அது பாட்டில் நோண்டி கிடக்கு. அது ஏதோ ஒன்று ஒரு விளையாட்டு வருது, நீ சாப்பிடான்னு சொல்றான் விளையாட்டுல, இவன் தற்கொலை பண்ணிக்கிறான். இது ஒரு விளையாட்டா? இப்படி எல்லாம் இது காரணம். தயவு செய்து இந்த செல்போனு, ஐயோ கொடுமைங்க. செல்போனை பத்தி நான் பேசணும்னு நிறைய பேசிட்டு இருப்பேன். எனக்கு உலகத்திலே பிடிக்காத ஒண்ணுன்னா இந்த செல்போனு தான். அதனால அதுல நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்கணும், கங்கணம் கட்டிட்டு பார்க்கணும், கங்கணம் கட்டிட்டு. சரி பார்ப்போம். இப்ப இதுக்கு ஒரு பாட்டு எழுதுறேன் நான். கலிகாலமாகி போச்சு. சார் கூட 7 கொடு, 7 தானே அப்படிதான் நினைக்கிறேன். உலகம் போற போக்க பாரு தகிடதில்லாலே, காலம் போற போக்க பாரு தகிடதில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் உள்ளல்லாலே. ஆமாங்கோ கேளுங்கோ ஆகாது பாருங்கோ, காலம் போற போக்க பாரு தகிடதில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் முன்னல்லாலே. காலம் போற போக்க பாரு தகிடதில்லாலே, கலிகாலம் முத்தி போச்சு கொஞ்சம் முன்னல்லாலே. காலம் போற போக்க பாரு தகிடதில்லாலே, கலிகாலம்
மலர்களை